வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டு அடுத்து நம்ம வீட்டுல சாமான அடுக்கும் போதே பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பல்லி இருக்கிறது அப்படின்றது, பாம்பு வீட்டுக்கு வருது அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கம்மா இறையாற்றல் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த இறையாற்றல் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு குருவி தேடி வந்து கூடு கட்டுது அப்படின்னா நம்ம வீட்டுல. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஆஸ்ட்ராலஜர் இருக்காங்க. இவங்க வந்து நிறைய வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம் மற்றும் அஸ்ட்ராலஜி சார்ந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் த ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் தான். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆக்சுவலாக பல்லி அப்படின்னாலே சில பேர் பயப்படுறாங்க, சில பேர் அதை சாமியாக வழிபாடு பண்ணுறாங்க. இந்த பல்லி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது நல்லதா கெட்டதா? ஆக்சுவலி இப்போதான் வந்து பாருங்க இந்த சாஸ்திரங்கள் நிறைய நம்ம மறந்து போயிட்டோம். நம் முன்னோர்கள் வந்து பாருங்க இந்த பல்லியை வச்சே கௌளி சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலண்டருக்கு பின்னாடி கௌளி சாஸ்திரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பல்லி தலையில விழுந்தா என்ன, காலில் விழுந்தா என்ன, அந்த மாதிரி பல்லி விழுதலின் பலன்கள் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, பார்த்துருக்கோம். ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே சொல்லணும் அப்படின்னா நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து பாருங்கம்மா நான் ஆசிட்டிஸ் அப்படியே வந்து வார்த்தைகள் சொல்றேன் அப்படின்றது இல்லம்மா, நான் மருத்துவ ரீதியாகவும் பார்த்திருக்கேன், அதே மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் நம் முன்னோர்கள் சொல்றது நிறைய விஷயத்து வந்து பாத்தீங்கன்னா பியாண்ட் த சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானத்துல இதெல்லாம் உண்மை அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்டு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே பல விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லிதாமா இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த விதத்துல இந்த பல்லியை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லலாம். பொதுவா வந்து பாருங்க, இப்ப நம்ம ஒரு கட்டடம் வாங்குறோம், இப்ப நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த வீடு வாங்க போகும்போது கட்டிடமா இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல பல்லியே இருக்காது. ஆனா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு கிரகப்பிரவேசம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பால் காய்ச்சிட்டு அடுத்து நம்ம வீட்டுல சாமான அடுக்கும் போதே பாத்தீங்கன்னா 2 பல்லியாவது கடைசி ஒரு பல்லியாவது நம்ம பார்க்க முடியும். பாத்திருக்கீங்க இல்லைங்களா? பொதுவா வந்து பாருங்க நம்ம வீடு கொடுத்தனும் போகும்போது கூட வீடு காலியா இருக்கும், நம்ம வீட்டை சுத்தி கூட பார்த்திருப்போம், பல்லி இருக்காது. ஆனா நம்ம போய் 2 நாள் அதிகபட்சம் ஒரு வாரத்துல ஒரு பல்லியானா நம்ம பார்ப்போம். அந்த பல்லி வந்து பாத்தீங்கன்னா தலைவாசலாண்ட அதே மாதிரி பூஜை ரூம்ல இல்ல கிச்சன்ல கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். இது எல்லாரும் அனுபவப்பட்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னா அதுக்கு என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கட்டடமா இருக்கும் போது அதுக்கு உயிராற்றல் அப்படின்றது இல்ல. ஆனா அதே கட்டிடம் வீடாக மாறும் போது அதுக்கு இறையாற்றல், நம்ம குலதெய்வத்தினோட ஆற்றல் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், வீடு வாங்கும் போது இல்ல வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி என் காலை அடி எடுத்து அந்த வீட்டுக்குள்ள வைக்கும் போது ஏன் குலதெய்வம் எனக்கு முன்னாடி போய் நிக்குது அப்படின்றது அர்த்தமா. என் குலதெய்வத்தை நான் வழிபாடு பண்றேன், இல்ல ரொம்ப நாளா நான் வழிபாடு பண்றது விட்டுட்டேன், மறந்தே போயிட்டேன். அந்த மறந்தே போனது வந்து பாத்தீங்கன்னா என்னோட சூழ்நிலை காரணமா இருக்கலாம், இல்ல என்னோட வசதி, என்னோட செருக்கு, அது காரணமா கூட இருக்கலாம். எத்தனையோ காரணங்கள் இருக்கு இல்லைங்களா. துணைக்கும் மேற்பட்டு இறைநிலை நம்ம குலதெய்வம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை காக்கிறதுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்றது இதுக்கு உதாரணமா, இதை ஒரு உதாரணமா நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, பொதுவா வந்து இந்த பல்லி விழுதலின் பலன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பல்லி வந்து ஒரு முறை கத்துறது, 2 முறை கத்துறது, இப்படி நிறைய பலன்கள் இருக்குதாமா செய்து. ஆனா அது ஒரு முறை கத்துதா, 2 முறை கத்துதா, 5 முறை கத்துதா, அதெல்லாம் இல்ல. அது வாக்கு சத்திய வாக்கு. நீங்க ஒரு விஷயம் யோசிக்கிறீங்க, நம்மளுக்கு அந்த விஷயம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு மனக்குழப்போ மனசஞ்சலோ ஒரு மனசு ஒரு வருத்தத்தோட நம்ம ஒரு கடவுள் முன்னாடி நிக்கிறோம், இல்ல கடவுள் முன்னாடி கூட நிக்கல, நம்ம ஹால்ல உட்காந்து ஐயோ ஈசா இது நடக்குமா அப்படின்னு யோசிக்கிறோம். அப்படின் போது அந்த பல்லி சத்தம் இடுது அப்படின்னா அந்த பல்லி ஓலை இடுறது, பல்லி சத்தம் இடுறது அப்படின்றது அது நடக்கும் அப்படின்னு அர்த்தமா. புரியுதுங்களா? இப்ப வந்து பாருங்க, இப்ப பல்லி விழுறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேர் பல்லி விழுறத நினைச்சு பயப்படுறாங்க. பொதுவா தலையில பல்லி விழுது அப்படின்னா மிருத்யு பயம் அப்படின்னு சொல்லுவாங்க, யம பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பல்லி வந்து பாருங்க நம்மளோட இந்த லெஃப்ட் கை லெஃப்ட் கால்ல விழுது அப்படின்னா அது வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்கம்மா. நம்மளோட ரைட் கை ரைட் கால்ல விழுது அப்படின்னா நோய்வாய்ப்பட போறோம் அப்படின்றத
குறிக்கிதான். ஓகேங்களா? அதே மாதிரி பெண்கள் தூங்கிட்டு இருக்காங்க, மார்பகங்கள்ல விழுது, இடது பக்க மார்பகங்கள்ல விழுது அப்படின்னா லாபமா, வலது பக்க மார்பகங்கள்ல விழுது அப்படின்னா சுகம். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சுகம் கிடைக்க போகுது, புருஷனால பிள்ளைகளால ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுகம் அப்படின்றது கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தமா. தூங்கிட்டு இருக்கும் போது இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பாருங்க தொடையில வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு தொடையில பல்லி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பிள்ளையினால நம்மளுக்கு அசிங்கம், அவமானம், தலைக்குனிவு, அவப்பேரு அப்படின்றத வரப்போறத உணர்த்துதான் அந்த பல்லி. புரியுதுங்களா? தொப்புள்ள படுத்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, தொப்புள்ள விழுந்துருச்சு, வயிறுல விழுந்துருச்சு அப்படின்னு. அந்த மாதிரி வயிறுல தொப்புள் பகுதியில விழுது அப்படின்னா நம்மளுக்கு விலையுயர்ந்த ஆபரணங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம வந்து தங்கம் வாங்கலாம். இப்போ வந்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வைரம் வைடூரியங்கள் வாங்குவாங்க அப்படின்னு அதுக்கு பலன் கொடுத்துருக்காங்க. இந்த காலத்துல நம்ம வைரம் வைடூரியங்கள் வாங்குறது அப்படின்றது கஷ்டமா போச்சு இல்லைங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வைரமும் வைடூரியம் ஒத்து வராது. அந்த ராசி லக்னக்கல்லு அவங்களோட லக்னம் சுய ஜாதகம் பார்த்துதான் போட முடியும் இல்லைங்களா? அப்ப அந்த வைரம் வைடூரியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. விலை உயர்ந்த ஆபரணங்கள், ஒரு உடைகள் வாங்குறதுக்கான பிராப்தம் இருக்கு, வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் இருக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கான பிராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கால்ல விழுது அப்படின்னா வெளிநாட்டு பிரயாணம் உண்டு. அந்த வெளிநாட்டு பிரயாணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தொழில் சார்ந்தும் போகலாம், இல்ல ஒரு டூர் மாதிரி ஒரு கேளிக்கையாவும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இத்தனை விஷயம் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் சொன்னதுதான். இப்ப இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பூஜை ரூம்ல பல்லி இருக்குங்க அப்படிம்பாங்க. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல பல்லி இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது. ஆனா சிறு குழந்தைகள் இருக்கு, சிறு குழந்தைகள் இல்ல நம்மளே கூட இருக்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பாடெல்லாம் மூடி வைக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து என்ன வந்து அது இரையாற்றல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னாலும் அதுக்குன்னு ஒரு விஷத்தன்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கதானமா செய்யுது. அப்ப நம்ம வீட்டுல பல்லி இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடை மூடி வச்சுக்கணும். ஆனா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, வீட்டுல பல்லி இருக்குங்க, நிறைய பல்லி உலாத்துது, அதனால அந்த ஒரு இது மாதிரி ஸ்டிக் மாதிரி வருது பாத்தீங்களாமா, கால் பல்லியில ஒட்டிக்கிற மாதிரி. அந்த பல்லி வந்து ஓடுச்சுன்னா அந்த பேட் மாதிரி வச்சு அது காலில் ஒட்டிக்கோ, அதை எடுத்துட்டு போய் போடுவாங்க. அது போடுறது ரொம்ப பெரிய பாவமா. ஏன்னாமா அது ஒட்டிட்டு அந்த கம்ல இருந்து அதால வெளியே வரவே முடியாது, துடிச்சு 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 இறந்துரும். இது வந்து பல்லிக்குனே இல்லம்மா, எந்த ஒரு உயிரினத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொல்றது அதுக்கு நம்மளுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது இல்லைங்களா? ஒவ்வொரு உயிரினக்கும் அது வாழணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கடவுள் நிர்ணயிக்கப்பட்டது. இடையில நம்ம யாரு அது வந்து இருக்கக்கூடாது, அதை சாகடிச்சிடணும் அப்படின்றது நம்ம செய்யக்கூடாது. நம்மளுக்கு பல்லி இருக்கு, பிடிக்குது, வீட்டுல இருக்கட்டும், இரையாற்றல் இருக்கு அப்படின்னு நம்புறவங்களுக்கு ஓகேமா. நம்பாதவங்க அதை பிடிக்கிறதுக்கு இந்த வேக்யூம் கிளீனர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களாமா, அதை பிடிச்சு கொண்டு போய் விட்டுடலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கம் பேட் வச்சு அதை ஒட்ட வைக்கிறது, அதுக்கு மருந்து வச்சு சாகடிக்கிறது, அது செய்யக்கூடாது. இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, சில பேர் கேட்பாங்க, சரிங்க நீங்க பல்லிக்கு சொல்லிட்டீங்க, வீட்டுல பாம்பு வந்தா இதே சொல்லுவீங்களா கேட்பாங்க இல்லைங்களா கமெண்ட்ல. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குறும்புத்தனமா கேள்வி கேட்கறவங்க நிறைய பேருக்கு தான் செய்வாங்க. கொசுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? கரண்ட் பேட் வச்சு அடிக்கிறாங்க. ஆமா, இல்லம்மா கொசுக்கு என்ன பண்ணுவீங்க, எந்த உயிரினத்தையும் சாகடி கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, இப்ப எலிக்கு பாம்புக்கு கொசுக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. எல்லாத்துக்கும் இதே நிலைமைதாமா. இப்ப கொசு நம்மளால புடிச்சு கொண்டு போய் விட முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மாலை 6 மணி தான் கொசு வந்து வீட்டுக்குள்ள வர நேரம் இல்லைங்களா? அப்ப அந்த மாலை 6 மணி நீங்க கொசுவை வெளில விட்டு அந்த கொசுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் போடுறது, பேட் வச்சு அடிக்கிறது, காயில் ஏத்துறது, அதெல்லாம் செய்யறதுக்கு பதிலா 6 மணிக்கு கதவை மூடிட்டு நம்ம வந்து அந்த கொசு உயிரை வந்து உள்ள விடுறதோ இல்லை, அந்த உயிரினத்தை நம்ம சாவடிக்கிறதோ இல்லை. இது செய்யலாமே இல்லைங்களா? பாம்பு வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லைம்மா, பாம்புலாம் வந்துச்சுன்னா ஃபயர் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணா அடுத்த 5 நிமிஷத்துல வராங்க, பிடிச்சிட்டு போயிடும். ஆனா ஒரு டவுட், பாம்பு வரலாமா? வரலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அரவம் வீட்டுக்கு வருது அப்படின்னாலே அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குதாம்மா செய்யுது. என்னது அரவம் பாம்பு வருது, பாம்பு வீட்டுக்கு வருது அப்படின்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக ரீதியா இந்தந்த மாதிரி வீடுகள்ல தான் பாம்பு வரும் அப்படின்றதே இருக்குப்பா. எல்லா வீடுகள்லயும் பாம்பு வந்துடாது, புரியுதுங்களா? சோ அந்த கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இப்ப வந்து பாருங்க, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது அனுபவப்பட்டிருப்பாங்க. அவங்க ஏதாவது யோசிக்கும் போது, துக்கத்துல இருக்கும் போது, ஒரு சந்தோஷத்துல இருக்கும் போது கௌலி கத்துது அப்படின்னா அது நடக்குது, அப்படி சத்திய வாக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த பதிவு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இதுல வந்து பாருங்கம்மா, ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். அம்மா எங்க வீட்டுல வந்து பல்லி இருக்கு, சத்தம் விட மாட்டேங்குது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஆமா, அந்த மாதிரி பல்லி இருக்கு,
சத்தமிட மாட்டேங்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்டுண்டு கிடக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அவங்களோட குலதெய்வத்தை கொஞ்சம் ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா குதூகலமாக ஆகிடும், அது சத்தமிட ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பாருங்கம்மா, இறையாற்றல் நிறைய இருக்கு அப்படின்னா அந்த இறையாற்றல் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி கௌளி மூலியமாக தான் தெரியும், பள்ளி மூலியமாக தான் தெரியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து இந்த சமூக வலைத்தளத்துல பாக்குறேன், அந்த கருப்பு கலர் பள்ளி இருக்கக்கூடாது, கரும்பள்ளி மரபள்ளின்வாங்க, கரும்பள்ளி இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. தாராளமா கரும்பள்ளி இருக்கலாமா. காரணம் என்ன அப்படின்னா, எந்த வீட்டுல அம்பிகையினோட வழிபாடு அதீதமா இருக்கோ அந்த வீட்டுல கரும்பள்ளி இருக்கும். ஒரு சந்தேகம், வேற மதத்தை சார்ந்தவங்க கிறிஸ்டியன்ஸோ முஸ்லிம்ஸோ அவங்க வீட்டுக்குள்ள கூட இந்த மாதிரி அதிகமா பள்ளி குட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கு பள்ளி இல்லையா? இந்த மரபள்ளியும் நிறைய இருக்கு, நார்மல் பள்ளி இருக்கு, குட்டி குட்டி பள்ளி இருக்குன்னா அது என்ன குறிக்கும்? அவங்களுக்கும் இறையாற்றல்ன்றது இருக்கதானமா செய்து. நம்மளுக்கு நிறைய கடவுள், இப்போ இஸ்லாமியர்கள் அல்லாவை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு எந்த அளவுக்கு விசேஷமானதோ அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் துவா அப்படின்வாங்க. அந்த துவா படிக்கிறது ஒரு அதீத பலன். என்கிட்ட எத்தனையோ முஸ்லீம் பேஷன்ஸ் இருப்பாங்க. நான் பேஷன்ஸ்க்கு ஒரு இன்க்யூரபிள் டிசார்டர் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய மதத்தினரை பத்தி நிறைய விஷயம் தெரியாது. ஓரளவுக்கு ராவணன் சம்ஹிதையில ராவணர் எழுதின நிறைய விஷயம் தான் தெரியுமே தவிர அவங்களோட குரான்ல முழுசும் தெரியாது இல்லைங்களா? அப்ப நான் சொல்றது ராவணன் சம்ஹிதையில நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹக்கீகத், ஹஸ்ரத் இப்படி நிறைய விஷயம் கொடுத்திருப்பாரு. அதுல வந்து அவர் சொல்லியிருப்பாரு, அந்த விடியற் காலையில அந்த பிரம்ம முகூர்த்த துவா அப்படின்வாங்க, அவங்களுக்கு வேண்டுதல், அது வந்து பாத்தீங்கன்னா அதீத பலனை கொடுக்கும். அது நான் நிறைய பேஷன்ஸ்க்கு சொல்லுவேன். அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னாங்கன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களோட இறையாற்றல் அந்த ரூபத்துல இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா நம்பிக்கை கிடையாது. இப்ப நம்ம வந்து பாருங்க, நாய் வளர்க்கறது ரொம்ப உத்தமமான விஷயமா நினைப்போம். ஆனா இஸ்லாமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாய் வந்து வளர்க்க மாட்டாங்க, பூனை தான் வளர்ப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்கதான் செய்யுது. ஆனா எந்த மதமா இருந்தாலும், மதம் சார்ந்த நம்பிக்கை எப்படி இருந்தாலும், எந்த வீட்டுல இந்த பள்ளி இருக்கோ அங்க இறையாற்றல் ஜாஸ்தி இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். அவங்களோட கடவுளோட ஆற்றல் அங்க இருக்கதான் செய்யுது இல்லைங்களா? அப்ப வந்து பாருங்கம்மா, இந்த கரும்பள்ளி இருக்கு அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த கரும்பள்ளி அம்பிகையினோட கடாட்சம் இந்த வீட்டுல நிறைஞ்சி இருக்கு அப்படின்றத காமிக்குது. அதே மாதிரி சில வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை பள்ளி இருக்கும், வெள்ளை வெள்ளையில்னு அழகா ஒரு கோதுமை கலர்ல இருக்கும், கோதுமை கலர்ல இருக்கும். அதே மாதிரி சிலது வந்து பாருங்க இந்த மைதா மாவு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பள்ளிகளும் வந்து பார்க்க முடியும். அந்த வீட்டுல அவங்களோட இஷ்ட தெய்வம், அந்த இஷ்ட தெய்வம் இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, நான் எங்க வீட்டுல அந்த மைதா மாவு மாதிரி அழகான ராஜபள்ளி இவ்வளவு பெருசு இருக்குமா, அந்த பள்ளி எப்பயுமே எங்க வீட்டுல இருக்கும். இது வந்து பாருங்க என் ஈசனோட அருள் நிறைஞ்சி இருக்கு அந்த வீட்டுல அப்படின்றது அர்த்தம். புரியுதுங்களா? அந்த மாதிரி எந்த பள்ளியும் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை. பொதுவா இப்போ வந்து இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலர் கேட்பாங்க, அதுவும் வந்து ஒரு ஜீவன் தானே, அந்த ஜீவனுக்கெல்லாம் நீங்க ஆன்மீக கருத்து சொல்றீங்களா அப்படின்னு. ஜீவன், எந்த ஒரு ஜீவனும் வந்து பாத்தீங்கன்னா இறையாற்றல் இருந்தா மட்டும்தான். இப்ப ஒண்ணும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு குருவி தேடி வந்து கூடு கட்டுது அப்படின்னா நம்ம வீட்டுல இறையாற்றல் இருந்தா மட்டும்தான் குருவி கூடு கட்டும், இல்லைன்னா கூடு கட்டாது. ஒண்ணும் இல்லம்மா, குளவி வந்து கூடு கட்டுதுன்னா கூட இறையாற்றல் இருந்தா மட்டும்தான் குளவி கூடு கட்டும், இல்லைன்னா கூடு கட்ட முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயம். கடவுள் கூட வந்து பாத்தீங்கன்னா கல்லா நினைச்சா கல்லுதான் இல்லைங்களா, வெறும் சிலையா நினைச்சா சிலைதான். ஆனா அதே சிலைய நீங்க அம்பிகையா பாவிக்கிறீங்க, அவ அம்பிகை தான். ஆனா நீங்க வந்து அவளை கல்லா பாவிக்கிறீங்கன்னா அவ கல்லா தெரியவா, வெறும் சிலையா நினைச்சீங்கன்னா சிலையா தெரியவா, அம்பிகையா பாவிக்கிறீங்க அப்படி மட்டும்தானே அவ வந்து அம்பிகையா தெரியவா. இதுதான் சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொல்லியிருப்பாரு. அவர் வந்து தட்சிண காளியை வந்து பார்க்க சொல்லி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அமைச்சிருப்பாரு. அப்ப தட்சிண காளியை போய் பார்க்கும்போது வெளியே ஒரு பக்தர் வருவாரு, அவர்கிட்ட கேட்பாரு, அம்பிகையை பார்த்தீங்களா அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, ஆமா அம்பிகையை பார்த்தேன். அம்பிகை உன்னை பார்த்தாளா அப்படின்னு திருப்பி கேட்பாரு இவரு. அதுக்கு அவர் சொல்லுவாரு, அவர் ஒரு நிமிஷம் யோசிப்பாரு, யோசிச்சுட்டு அம்பிகை பார்த்தா, அம்பிகை உங்ககிட்ட பேசினாளா அப்படின்வாரு. அவர் என்ன நினைப்பாரு, இவன் கொஞ்சம் பைத்தியம் அப்படின்னு நினைப்பாரு. ஆக்சுவலி என்னன்னம்மா, அதே வந்து விவேகானந்தர் போயிட்டு அம்பிகையை பார்ப்பாரு, அம்பிகை கிட்ட பேசுவாரு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லியிருப்பாரு, எனக்கு நிறைஞ்ச செல்வத்தை கொடு அப்படின்னு தட்சிண காளி கிட்ட வேண்டு அப்படின்னு. இவரு அம்பிகையை போய் வேண்டுவாரு. வேண்டி அம்பிகையை பார்க்கும்போது சுயமாத்த காளி வந்து நிப்பா. அவர் வாய் வந்து தடுமாறி எனக்கு நிறைஞ்ச ஞானத்தை கொடு அப்படின்னு வேண்டிப்பார். அதனாலதான் வந்து பாருங்கம்மா, இன்றளவும் இந்தியாவுக்கு ஒரு அதீத பெருமை அப்படின்றது உண்டு. ஏன்னா அவர் அட்டன் பண்ண மீட்டிங்ல எல்லாரும் வந்து பாருங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இவர் மட்டும்தான் டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேச்ச ஆரம்பிச்சாரு. அது
மாதா காளியினோட கடாட்சம். புரியுதுங்களா? அளவிலா ஞானம். ஆக இது வந்து பாருங்கம்மா, அவர் கேட்ட மாதிரி தான். நம்ம வந்து வெறும் கல்லா நினைச்சா கல். நம்பிக்கை இருக்கவங்களுக்கு இது வந்து நல்லாவே தெரியும். நம்பிக்கை இல்லாதவங்களும் நம்ம இன்னும் யோசிக்க முடியாது இல்லைங்களா? அப்போ வீட்டுல பல்லி இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்னு சொல்ல வரீங்க. ரொம்ப நல்ல விஷயம். மிக சிறப்பு மேடம். அதாவது வந்து பல்லி பத்தி இவ்வளோ அழகான பதிவு நான் எங்கேயுமே கேட்டதில்லை. நன்றி மேம். நன்றி.